உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 37:5, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னங்க, எனக்கு இந்த இடத்துல வேலை ஆகணும், இந்த காரியம் முடியணும் நினைக்கிறீங்களா? இந்த வேலை முடியணும்னு நினைக்கிறீங்களா? யார் காலையும் விழ வேண்டாம், யாரையும் தேட வேண்டாங்க, யாருக்கும் ஐஸ் வைக்க வேண்டாம். தேவன் கிட்ட வாங்க போதும். எப்படி என் வேலை ஆகும்னு கேட்குறீங்களா? உங்கள் வேலை நடக்கும், ஆனால் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவன் முடிச்சு கொடுத்துருவாருங்க. இந்த வசனம் சொல்லுது, சங்கீதம் 37:5, அதனுடைய முற்பகுதி என்ன சொல்லுதுன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த இடத்துல உங்களுக்கு வேலை ஆகணுமோ அது தேவன்கிட்ட சொல்லுங்க. எப்படி நடக்கணும், என்ன மாதிரி நடக்கணும், அது தேவன்கிட்ட சொல்லுங்க. ஒப்புவிக்கணும். என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒப்புவிச்சுட்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க, இதெல்லாம் முடியாதுங்க, ஆனால் தேவன் முடிச்சு தருவாரே. உங்கள் வேலை ஆகும், உங்கள் காரியம் வாய்க்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுத்துடணும். இதுக்கு மேலே என்னால் முடியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இதை நான் செய்ய முடியாது, இந்த இடத்துல எனக்கு வேலை ஆகணும், அந்த இடத்துல எனக்கு இது மாதிரி நடக்கணும்னீங்கன்னா ஒதுங்கி நின்றுடணும். தேவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அமைதியாக இருந்துடணும், நம்பணும். அப்போ தேவன் எல்லாத்தையுமே உங்களை விட நல்லாவே செய்து கொடுத்துருவாரு. சூப்பராக செய்து கொடுத்துருவாருங்க, செம்மையாக செய்வார். உங்கள் வேலை ஆகும். நீங்கள் நம்புங்க, நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவனே, இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னால் இந்த விஷயத்தில் தலையிட முடியாது, இதை நடத்த முடியாது, இந்த காரியத்தை நடத்த முடியாது, நீங்கள் தான் தலையிடணும், உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். தேவன் எல்லாத்தையுமே வாய்க்க பண்ணுவார். ஏசு பாருங்களேன், ஏசுவுக்கு ஒரு வேலை அவருக்கு நடக்க வேண்டியது இருந்துச்சு. அதுவும் எங்கே நடக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, அவருக்கு வேலை பாதாளத்துக்குள்ளே அவருக்கு 3 நாள் வேலையாக அவர் போக வேண்டியது இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த உலகமே சொல்லிச்சு, பாதாளத்துக்குள்ளே ஒரு மனிதனாக போனால் திரும்பி வர முடியாது, அப்படி தான் இந்த உலகம் சொல்லிச்சு. ஆனால் இயேசு தைரியமாக இருந்தார். 3 நாள் வேலை எனக்கு பாதாளத்துக்குள்ளே இருக்குது, நான் அதை செய்து முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவேன். என்ன பண்ணாரு பாருங்க, உஷாராக என்ன பண்ணாரு பாருங்களேன். ஒரு பாதாளத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா, பிதாவே, என் ஆவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்துட்டாரா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவர் அழகாக ஒப்பு கொடுத்தார். பிதாவே, என் ஆவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்றேன். எல்லாரும் மனிதர்கள் உள்ளே போனால் வெளியில் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் 3 நாள் வேலையாக தான் பாதாளத்துக்குள்ளே போவேன், வெளியில் வந்துடணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டு போனார். வேலையை முடித்தார். அவர் காரியம் நடந்துச்சு, வாய்த்தது. 3ஆவது நாள் கரெக்டாக வெளியில் வந்துட்டார். ஏன்னா பிதா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போனார். நீங்கள் எது செய்தாலும், என்ன வேண்டும் என்றாலும், அதாவது இது செய்யணும் அது செய்யணும்னு நினச்சா என்ன பண்ணணும்னா, தேவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். சந்தேகமே படாமல் நம்பணும். அவர் செய்வார். நம்ம ஒதுங்கி நின்றுக்கணும், அவ்வளோதான். அவர் செய்து முடிச்சுடுவாருங்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுங்க. எங்கெங்கே வேலை நடக்கணுமோ அந்தந்த இடத்துல வேலை ஆகும், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி. உங்கள் பிள்ளைங்களுக்கு காரியம் நடக்கணும், அவங்களுக்கு வேலை நடக்கணும். எந்தெந்த இடத்துல நடக்கணுமோ அந்தந்த இடத்துல நீங்கள் கூட நின்று செய்து கொடுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களால முடியாதது கூடாதது எல்லாமே நீங்கள் பக்கத்தில் நின்று செய்து கொடுத்துட போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க ஒதுங்கி நிற்க போகிறாங்க, ஆனால் நம்பிக்கையாக இருக்கிறாங்க, நீங்கள் செய்து கொடுப்பீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துக்கிறேன்னு ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க.
தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? பா பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஊரையுமே பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஊரையுமே பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்திடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்வது கூடாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு வந்து நின்றுட்டுருக்கோம்ப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. திரும்பவும் இந்த பூமிக்கு ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியில் தங்கி ஆட்சி செய்வீங்க. அந்த காலகட்டத்தையும் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.